வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். பிரெட் அல்வா செய்கிறதுக்காக நான் ஒரு 10 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸில் இருக்கிற கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதில் பாதி அளவு நம்ம பால் எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, இந்த ஓரத்தில் இருக்கிற ரஃப்பான இது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சைடில் எடுத்துட்டு 2 நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை நல்லா கம்மி பண்ணிட்டு நம்ம இது பொரிச்சு எடுத்துடலாம். அளவளவாக நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ப்ரௌன் சைடாக நல்லா வர்ற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அப்படி எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பொரிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நெய் ஊற்றிடலாம். முந்திரி, திராட்சை போட்டுடலாம். முந்திரி திராட்சை இல்லாமல் நம்ம அல்வா சாப்பிட்டா நல்லா இருக்காது. நம்ம முந்திரி நல்லா வறுபடுற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த நெய்லியே பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். எந்த பவுலில் நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அதில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா தொலாவி விட்டுக்கலாம். வெறும் பால்லையே செஞ்சோம்னா பார்த்திங்கன்னா ஒரு திகட்டுற மாதிரி இருக்கும். நம்ம தண்ணியும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. நம்ம கம்பி பதம் தேவையில்லை. கையில் பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ப்ரெட்டை சேர்த்துடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த ஜீரோவில் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிங்கிள் ஆகி அப்படியே அதுவே வேகணும். நம்ம ஊற்றின தண்ணியும் பாருங்கள், சர்க்கரை பாகும் சேர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் நல்லா வேகணும். 10 மினிட்ஸில் குட்டீஸ் கேட்டாங்கன்னா நம்ம உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸியாக தான் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பாலை சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலர் மாறின மாதிரி தான் தெரியும். நம்ம செய்ய நம்ம கலர் வந்துடும். நம்ம ஊற்றுற நெய் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. மனம் பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவல் இருக்குது. இந்த டயத்தில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிடலாம். நம்மளுடைய அல்வா இன்னொரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கை விடாமல் கலரிக்கிட்டே இருங்க. நம்ம ஏலக்காய் தூள் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய நெய் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுன நெய்லேருந்து எல்லாமே அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். பாருங்கள், அந்த மாதிரி சுற்றி வர நல்லா பிரிஞ்சு வருது. இதுதான் நம்மளுடைய அல்வா பதம், கரெக்டான பதம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.